சிக்கன் கிரேவி பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பார்க்கலாம். இப்போது ரொம்ப ஈஸியான டிஷ் தாங்க இதெல்லாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன், கோல்டு வின்னர் எண்ணெய் விட்ருக்குங்க, ஒரு 50 கிராம் எண்ணெய் காஞ்சிச்சிங்க. சோம்பு ஆட் பண்ணுறேன், லைட்டாக கடுகு போடுறேன், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் உரித்து தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை கடுகு பொரிஞ்சிச்சு, சோம்பு பொரிஞ்சிச்சு, இதில் போடுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேங்க. ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், ஈரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கன் அதில் போடுறேங்க. இதுக்கப்புறம் சிக்கனுக்கு எதுவுமே தேவையில்லைங்க, அந்த வெங்காயம் சிக்கன் பெப்பர் மட்டும் தாங்க. ஈஸியாக உடனே செய்யக்கூடிய டிஷ் இது. கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், அவ்வளோதாங்க. இது அப்படியே எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகணுங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போங்க. அப்படியே இது தண்ணி எதுவும் தேவைப்படாதுங்க, இந்த எண்ணெயிலேயே அப்படியே 10 நிமிஷத்தில் சிக்கன் ரெடி ஆகிடுங்க. அப்படியே நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். பக்கத்தில் இன்னொரு கடாய் வச்சுருக்கேங்க. சிக்கன் கிரேவிக்கு தேவையான கோல்டு வின்னர் எண்ணெய் விட்டுட்டேன். அதை வந்து இந்த பக்கம் சிம்மில் வச்சுருக்கேங்க. சுக்காவோட சிக்கன் நல்லா வந்துட்டுருக்கு, பெப்பர் சிக்கன் சுக்கா. சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், கடுகு கொஞ்சம் போடுறேன். கொஞ்சம் வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், சின்ன சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுருவேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி ஆகிட்டு பாருங்க. அப்படியே அதுலேயே அந்த எண்ணெயிலேயே தானாக அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வருங்க. கொஞ்ச நேரம் ஆகும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு மஞ்சள்தூள் போடுறேங்க. தேவையான அளவு சால்ட்டு. இதை டப்பா தக்காளி வதங்கிச்சிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கிறேங்க. நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ சிக்கனை 1/4 கிலோ சிக்கனை விட ஒரு 300 கிராம் இருக்குங்க, அதிகமாக இருக்குது. சிக்கனை இதில் போடுறேங்க. அலசி கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்.
கார் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே தீப்பொறி அடிக்குது. வந்துச்சா? அவ்வளோதாங்க. பெப்பர் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி இறக்கிட வேண்டியதான். இதுக்கு வந்து நான் போன்லெஸ் சிக்கன் தாங்க எடுத்துருக்கேன், எலும்பு இல்லாமல். ஈரல் போட்டு செஞ்சால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது சாப்பிடும்போது. அதுக்காக தாங்க இதில் பெப்பர் போடுறோங்க. வேறு எதுவுமே இல்லைங்க, பெப்பர் மட்டும்தான். இது நிமிஷம் அப்படியே சிம்லேயே வைப்போங்க. நல்லா ஒன்றும் ஃப்ரை ஆகி வரும். கிரேவியான கறி நல்லா வெந்துட்டுருக்குங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி போடுறோங்க. ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளுங்க, வீட்டில் அரைச்சி வச்சுது, நேற்று சொன்னாங்க, அதே தான் போடுறோங்க. அவ்வளோதாங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. எண்ணெயிலே நல்லா இது பண்ணியாச்சுங்க. கிரேவிக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக விட்டால் போதுங்க, அவ்வளோதான். இது டக்குன்னு உடனே ரெடி ஆகிடும். ஏற்கனவே சிக்கனில் தண்ணி வரும். சிக்கன் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டால் போதுங்க, டக்குன்னு ரெடி ஆகிடுங்க. சிக்கன் சீக்கிரம் வந்துடும்ல. சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சிங்க. கொத்தமல்லி போட்டு ஃப்ரை பண்ணி இறக்கிடலாங்க. சிக்கனு இந்த ஈரெல்லாம் போட்டு பண்ணதுனால இந்த ஒரு மாதிரி எண்ணெயாக மேலே பிரிஞ்சு வரா மாதிரி தாங்க இருக்கும். எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால. அவ்வளோதாங்க, ரெடிங்க. இது உடனே செய்யக்கூடிய டிஷ்ஷுங்க. இது வெறும் தண்ணி கூட இல்லாமல் எண்ணெயிலேயே நம்ம இது மாதிரி போட்டு பெப்பர் போட்டு எடுத்துடலாம். சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், சாம்பார் கூட தயிர் சாதத்தை கூட எல்லாத்த கூடயும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பெப்பர் சிக்கன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். சிக்கன் கிரேவியாக ரெடி ஆகிட்டுருக்குங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. பார்த்தீங்களா, கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாங்க. உடனே செய்யக்கூடிய கிரேவிங்க. எதுவுமே மிளகு சீரகலாம் இல்லாமல் வீட்டில் இருக்க மிளகாத்தூள், கறி மசாலா பொடி போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா இருக்குங்க இது சிக்கன் கிரேவி. சாதத்தை கூட பசஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் கடிச்சிக்கலாம். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம், எல்லா சாதத்துக்கும் இது நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு 2 ரெசிபியும் கொடுத்துருக்கேன். சிக்கன் கிரேவி, பெப்பர் சிக்கன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். உடனே செய்யக்கூடியது, ஈஸியான டிஷ்ஷுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.